வெல்கம் பேக் டு மை சேனல். ரோகிணி வாங்கி கொடுத்த நகையை பற்றி விஜயா வந்து பார்வதிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்கும் அருணுக்கும் வந்து எகெயின் பிரச்சனை ஆகுது. இதனால சீதா வந்து இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. அருணோட மைண்டும் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கார் ஷெட்ல செல்வம்கிட்ட சீதா லவ் பண்ற விஷயத்தை பத்தி முத்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அதோட அந்த அருணுக்கு வந்து நான் சீதா வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன், அவன் வந்து என்ன வந்து பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான், நானுன்ற திமிர் வந்து அவனுக்கு அதிகமா இருக்கு, இப்படிப்பட்டவனுக்கு எப்படி நம்ம சீதா வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு இருக்கான். நான் வேற நல்ல இடமா பார்த்து சீதாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். முத்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அருண் வந்து பைக்ல வரான். ரெண்டு பேருமே நேருக்கு நேர் வந்து நிக்கிறாங்க. அப்போ அருண் வந்து முத்து வந்து பின்னாடி போக சொல்றான். அப்போ முத்து என்ன சொல்றான்னா, என்னால போக முடியாது, நீ தான் போகணும் அப்படின்னு முறைச்சிட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முத்து காருக்கு பின்னாடி வந்து டிராபிக் ஆயிடுது. அருண் என்ன நடந்தாலுமே போகக்கூடாது அப்படின்னு நின்றுட்டே இருக்கான். முத்துவும் வந்து கார் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வீம்பு பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோல அந்த பக்கமா வந்து சீதா வர்றா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சீதா இறங்கி பாக்குறா. உடனே சீதாவை பார்த்த அருண் என்ன பண்றான்னா, காருக்கு வந்து வழி விட்டு விலகி நிற்கிறான். அப்போ முத்து என்ன பண்றான்னா, காரை எடுத்துட்டு வந்து தனியாக ஒதுக்கிட்டு சீதாட்ட பாத்தியா, இப்படிதான் வந்து நம்ம முடிவில் வந்து உறுதியா இருந்தாதான் ஆப்போசிட்ல நிக்கிறவன் வந்து ஒதுங்கி போவான் அப்படின்னு வந்து சொல்றான். இங்க இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை போயிட்டு இருக்குது. மீனா என்ன பண்றான்னா, அவங்க அம்மா வந்து மீட் பண்ண வர்றா. சீதாவோட மேரேஜ் பத்தி பேசுறா. அதுக்கு சந்திரா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த அருணுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது, அப்படி மேரேஜ் பண்ணி வச்சா உன்னோட மேரேஜ் லைஃப் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசுறத சீதா வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது அங்க சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி எதுக்கு அங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே விஜயா வந்து கோவப்பட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. சிந்தாமணி ஐஸ் வச்ச மாதிரி பேசினது கேட்ட உடனே உருகிடுறாங்க. சிந்தாமணி போனதுக்கு அப்புறம் விஜயா என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணி வந்து விஜயாக்காக வாங்கிட்டு வந்த நகையை வந்து பார்வதிட்டு வந்து காமிக்கிறாங்க. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டிய ரோஹிணி இப்படி நகையை வாங்கிட்டு வந்திருக்கா, ஆனா இது கூட நல்ல விஷயம் தான், இப்படியே வந்து அவளை வந்து மிரட்டி வைக்கணும் அப்படின்ட்டு விஜயாவோட பிளானை வந்து பார்வதிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க சீதா வந்து ஃபைனலா அருணை வந்து மீட் பண்ணி மேரேஜ் நடக்காது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் என்னோட ஃபேமிலியில வந்து நிம்மதி தான் முக்கியம், மாமாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, ஸோ எனக்கும் என்னோட மாமா வந்து சம்மதம் இல்லாம மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாத சப்ப மேட்டருக்காக முத்தும் அருணும் வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சமாதானமா போனா எந்த ப்ராப்ளமே நடக்காது. ஸோ மேரேஜும் ஈஸியா நடக்கும். அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஈகோ வந்து விட்டு கொடுக்க முடியும்? இப்படியே தான் வந்து ரியல் லைஃப்லயும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. விஜயா வந்து ஓவரா வந்து பிஹேவ் பண்ணாங்க அன்னைக்கு கோல்டு கொடுத்தப்போ. இன்னைக்கு என்னடானா புதுசு புதுசாக வந்து பிளான் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. விஜயா வந்து இப்படி பண்றது நினைக்கிறது எல்லாமே தப்பு. இது இவங்க வந்து எப்போ புரிஞ்சு திருந்த போறாங்களோ. சீரியல்ல காமிக்கிற மாதிரியே நிறைய வீட்டில் வந்து நடக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சீரியல்ல நடக்கிறத பார்த்துட்டு வீட்டில் வந்து அப்படியே வந்து பிஹேவ் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இந்த சீரியல்ல இருக்கிற விஜயா மாதிரி தான் அவங்களோட மாமியார் வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. எங்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மருமகளை வந்து டார்ச்சர் பண்ணாம பார்த்துக்கோங்க. கடைசி காலத்தில் மருமக தான் வந்து சோறு போடுவாங்க. நம்ம ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே கொதிப்போம், அப்படி நல்லாமே ஆக்ரோஷமாக எல்லாமே பேசலாம். ஆனால் வயசானதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வரும்போது மருமக தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்பாங்க. இந்த சீரியலில் காமிக்கிறதே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருந்திருக்காக வேண்டிதான் நம்ம காமிக்கிறாங்க. இதை பார்த்தாச்சு திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்து வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து புதுசாக இருக்குது. இது கேட்ட உடனே எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.